ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ரவா பூரி தாங்க செய்ய போகிறோம். இந்த பூரி செய்ய ரவை மட்டும் போதும், கோதுமை மாவோ மைதா மாவோ தேவையில்லை. இது கூட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு ரவையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நம்ம என்னதான் ரவையை அரைச்சாலும் அது மாவு மாதிரிலாம் வராதுங்க, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். சப்பாத்திக்கு மாவு பிசைதை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துக்கிறதால நேரம் ஆக ஆக தண்ணியை உறிஞ்சி நல்லா வரன்னு டைட் ஆகிரும். நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி மூடியை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுவோம். அதுக்குள்ளே நம்ம பூரி மசால் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா சூடாகவும் அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரியவும் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடுவோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுவோம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடுவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம், நீங்கள் லைட்டாக சேர்த்தாலே அது நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்து நல்லா கரண்டி வச்சு உடச்சி விட்டுடலாம். கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதால கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அதோட கிழங்குல உப்பும் நல்லா சேர்ந்துருக்கும். நீங்கள் டைரெக்டாக கிழங்கை உள்ளே சேர்த்து உடச்சி விடாமல் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். அப்படி மசிச்சு சேர்க்குறதா இருந்தால் ரொம்ப பிசைஞ்சிட வேண்டாம், லைட்டாக 1-2 மட்டும் பிசைஞ்சுக்கோங்க. அப்படி பெருசாக இருந்தால் தான் கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவு பொரிகடலை மாவை எடுத்திருக்கேன், அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கரைச்சாச்சு. இதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட பொரிகடலை மாவு ஏற்கனவே இருந்துச்சு, அதனால நான் அதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு பொரிகடலையை ஒரு மிக்சியில் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலை மாவு இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கவும் கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் ரெடி. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி சின்ன உருண்டியாக எடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம எப்பவும் பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒட்டாமல் இருக்க லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்குவோம். பூரி எல்லாமே ஒரே சைஸில் வர்றதுக்காக நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூரி தேய்ச்சாச்சு. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடுவோம்.
அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகவும் தேய்ச்ச பூரியை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயை ஒரு கரண்டியை வச்சு மேலே அள்ளி ஊற்றுனீங்கன்னா தான் பூரி நல்லா புசு புசுன்னு உப்பலாக வரும். நீங்கள் கோதுமை மாவில் பூரி சுட்டா கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நல்லா உப்பலாக வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பூரி ரெடி. இது வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைகளில் பூரி சுடும்போது கூட கொஞ்சம் ரவை சேர்த்துக்குவாங்க. அதனால தான் அந்த பூரி ரொம்ப நேரத்துக்கு உப்பலாகவே இருக்கும். நாம் இன்றைக்கி ரவையை மாவை அரைச்சி பூரி சுட்டுருக்கிறதால இதுவும் ரொம்ப நேரத்துக்கு புஷ்ஷுன்னே இருக்கும். மார்னிங் டிஃபனுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.